இங்கிலீஷுக்கு படிக்க பிள்ளையை கூப்பிட்டு போட்டு நம்பிக்கை துரோகம் செய்யப்படாது. என்ன அவன் இங்கிலீஷ் படிக்க வேற அப்புறம் அவனுக்கு மதத்தை திணிக்க இங்கிலீஷை திணிப்போம். இப்போ யார் சொல்கிற இந்த A-level எக்ஸாம் தான் நீங்கள் போகிற பாதைக்கு அளவுகோல் என்று சொல்லி. ஆனால் இத்தனை பேர் அந்த அளவுகோலின்படி ஏற முடியலைன்றோன்னே நான் ஒரு மடமான், நான் ஒரு மடமீன் என்று போட்டு உங்களுக்கும் நான் சொல்கிறோம், உங்களோட பிள்ளைகள் உங்களோட கனவுகளை பிள்ளைகளுக்கூடாக நிறைவேற்ற வழிக்கிடாது. ஒரு ப்ரொஃபஸர் சொல்லணும் படிப்பு படிப்பு படிப்புன்றது தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் இல்லை, இந்த திறமையை ஸ்கில்லை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க. பிள்ளைகளுக்கு படிப்புனாலே தலையடி என்ற மாதிரி ஆகிவிடும். படி படி படின்னு சொல்லி அவனை அடி 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 என்று அடித்து. என் காலத்தில் ஒரு அமெரிக்காவில் ஒரு வீடு ஒன்றை வச்சுருக்கிறது, அதில் ஃப்ரீயாக வந்து இருந்து படிக்க சொல்லி விடுறதுன்றது உண்மையாக ஒரு பெரிய விஷயம் நீங்கள் செய்திருக்கிறீங்க. அப்படியே யோசிக்கும்போது எப்படி இலங்கை நோக்கின பார்வை உங்களுக்கு வந்துச்சு? பாஸ்டர் சொன்னால் அல்ல ஒரு சாமி சொன்னால் ரிசா கணக்கு எடுக்க மாட்டாங்க. ஓ இவர் படித்தவர் ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாருண்டா கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன மதம் மாற்றம் என்ற ஒரு கதை சொன்னீங்கள், அதை எப்படி அப்படியான உங்களுக்கு சவால்கள் வந்திருக்குன்னு தானே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கள்? குற்றச்சாட்டு ஒரு பரவலாக இருக்குது. சர்ச் என்னவன் செய்தால் நீங்கள் ஒரு பக்கத்தால் அரிசியை கொடுத்து போட்டு மற்ற பக்கத்தால் அவனை மதம் மாற்றுறீங்க. ஒரு தேசத்தின் விலை கூடின காணி எங்கே சொல்லுங்க பாப்பா. அவ சொல்ல சுடலை. சுடலையா விலை மதிப்பு கூடின காணி? அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் பிறந்து சாவச்சேரியில் படித்து பிறகு கொலம்பில் வளர்ந்து தனது உயர்கல்விக்காக கனடா போய் அதுக்கு பிறகு அமெரிக்காவில் போய் திருப்பி எங்களோட சமூகம் இலங்கை நோக்கிய பார்வையில் இலங்கையில் வந்து 25க்கு மேற்பட்ட ஒரு ஆங்கில கல்வியை புகற்ற ஒரு இடத்தை நிறுவி ஆங்கில இலவச கல்வியை புகட்டி கொண்டிருக்கிறார். தான் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கடவுள் பக்தனாக இருந்தும் அதன் மூலமாக எப்படி நல்ல விஷயங்களை செய்யலாம் என்றதை கொண்டு வந்து இன்றைக்கு சாதிச்சு கொண்டிருக்கிற திரு தேவரஞ்சன் ஐயா அவர்களை தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறீங்க. மிஸ்டர் சாந்தரூபன் சொன்னவர் மிஸ்டர் அலெக் தேவராஜன் வந்து நிற்கிறார். அவர் இவருக்கு சந்திச்சு ஒரு போட்காஸ்ட் செய்யுங்க உண்டு. அதுக்கப்புறம் உங்களை பற்றி நான் நிறைய தேடிக்கொண்டு போனான். உங்களை பற்றி பார்த்து நான் என்னதான் நான் பார்த்துருந்தாலும் எங்களோட ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு சொல்லணும். உங்களை பற்றின ஒரு அறிமுகம் நீங்கள் ஒருக்கா சொல்லலாமா? என் பேர் அலெக்ஸ் தேவரஞ்சன். நான் பருத்தித்துறையில் பிறந்து ட்ரிபர்க் காலேஜில் ஆரம்ப கல்வியை கற்று கொழும்பு பொம்பளைப்பட்டி இந்து கல்லூரியில் O-level மட்டும் NCG அந்த காலத்தில் பிறகு A-levelக்கு ராயல் காலேஜுக்கு போய் அதுக்கு பிறகு பிரதினியா கேம்பஸில் போய் சிவில் இன்ஜினியரிங் படித்து. ஆனால் எனக்கு பிடிக்கல சிவில் இன்ஜினியரிங். பாத மாதிரி இன்றைக்கு கணக்கியல் பேராசிரியராக அமெரிக்காவில் நியூயார்க் மாநிலத்தில் 12 வருஷமாக கடமையாற்றேன். நான் என்னோட உள்ளம் இருதயம் இலங்கையில் வந்து சமூக சேவைகள் அவ்வளவோ செய்கிறேன். நீங்களோட இன்னொரு இன்டர்வியூ ஒன்று பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிரதனியா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட். ஆனால் அதுக்கு பிறகு உங்களோட செக்மெண்ட் வந்து அப்படியே அக்கௌண்டிங்கு போயிட்டுது. அதே அப்படி நீங்கள் மாறினீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? இந்த கொள்கை வந்து படைத்தவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை வச்சிருக்கிறான். அந்த பாதையை நோக்கி தான் கல்வி இருக்கணும். இருந்தால் அவனும் சந்தோஷமாக இருப்பான், சமுதாயத்துக்கு நன்மை வரும். அப்போ எனக்கு வந்து அப்படி இல்லாமல் என்ஜினியரிங் மெடிசின் என்று நான் என்ஜினியரிங் செய்து ஏணியில் ஏறி போட்டு மேலே போயிட்டு பார்த்தா ஐயோ பிள்ளையான மதியில் சாஞ்சிருக்குதுன்னு. அப்போ எனக்கு சம்பளம் வந்தது, நான் லெக்சரராக இருந்தேன்னா சந்தோஷம் வரையில. அப்போ பிறகு அந்த பாதையை நோக்கி ஓடின நேரம் தான் நான் பார்த்தேன். நான் எப்பயும் ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸை எடுத்துக்கொண்டிருந்தேன். நான் அது மற்ற எந்த நம்பிக்கை அந்த பாதையை நோக்கி ஓடும் பொழுது படைத்த வேண்ட ஆசீர்வாதமும் இருக்கும். ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி கனடாவில் படித்து, இன்னொரு ஸ்காலர்ஷிப்பில் அமெரிக்காவில் படித்து. அதில் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் சம்பளம் வெறும் சந்தோஷம் இல்லையாண்டு. அது உண்மையான வசனம் தான். ஏனென்றா எப்போவுமே நாங்கள் ஒரு எங்களோட ஸ்கில் ஓரியன்டாக நாங்கள் போகும்போது எங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அதை நான் நிறைய ஆக்கள்கிட்ட நான் கண்டிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் அமெரிக்காவில் உங்களோட பயணம் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக தொடங்கி போய்கொண்டிருந்துச்சு. இடையில் நீங்கள் கதைக்கும்போது சொன்னீங்கள்
கிட்டத்தட்ட 400 ஸ்டூடெண்ட்ஸை நான் எங்களோட வீட்டில் வச்சு படிப்பிச்சு நான் அமெரிக்காவிலேருந்து. அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் விளக்கப்படுத்தலுமா எங்களுக்கு? ஆக்கள் பொதுவாக என்னட்ட கேட்டால் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்ண்டா நான் சொல்கிறேன் அது எப்படி என்றல இருக்குது. எனக்கும் மனைவிக்கும் பிறந்தது 2 பாய்ஸ். ஆனால் எங்களுக்கு எப்பயும் ஒரு பாரம் இருந்தது, நானேன் ஒரு சிங்களவனுக்கு தாப்பனாக இருக்கல, நானேன் ஒரு சைனீஸுக்கு தாப்பனாக இருக்கல. அதுங்களுக்கு பெரிய வீடு இருந்தது. எந்த பிள்ளைகளுக்கு கேம்பஸ் படிப்பு ஃப்ரீ. அப்போ நாங்கள் ஒரு நேரம் ஒரு 8 பிள்ளைகளை தத்தெடுப்போம் என்று நான் அதை பகிரங்கமாயும் சொல்லி, அது நாங்கள் நினச்ச ஒரு பிள்ளையாக எடப் பண்ணாங்க. மலைய பிள்ளை ஒரு ஆள், அவண்ட தகப்பன் இந்தியன் தமிழ், தாய் சிங்களம். அவள் வந்து எங்களோட இருந்து எங்களோட பிள்ளையாக இருந்து படித்து முடித்து அவள் இருக்கிறாள். பிறகு நாங்கள் பார்த்தோம் இந்த அடாப்ஷன் எல்லாம் சரியான காம்ப்ளிகேட்டட் ஆக்கி, அபோர்ஷனை சிம்பிளாக செய்திடலாம், அடாப்ஷன் ஸோ காம்ப்ளிகேட்டட். அப்போ தான் பார்த்தேன் வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ மாணவர்கள் வாராங்க. அப்போ ஆண்டவர் என்னோட பேசி சொன்னார், அடையப்போ அந்த பிள்ளைகளை அடாப்ட் பண்ணேன்னுட்டா. அப்போ அங்கே பெரிய வீடு இருந்ததால் இப்போ எங்களோட வீடு வந்து கடவுண்ட கிருபியால் கேம்பஸுக்கு முன்னால் 12 ரூம், அதில் அது ஒரு சின்ன மொட்டேல் மாதிரி. அப்போ அதில் தான் இந்த பிள்ளைகள் வந்திருந்து படிப்பாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் தலைமத்துவத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் அவையில் வழி நடத்துகிறது. அப்படித்தான் ஒரு 400 பிள்ளைகளுக்கு மேலே இருந்தது. இந்தியா காலத்தில் ஒரு அமெரிக்காவில் ஒரு வீடு ஒன்றை வச்சிருக்கிறது, அதில் ஃப்ரீயாக வந்து இருந்து படிக்க சொல்லி விடுறதுன்றது உண்மையாக ஒரு பெரிய விஷயம் நீங்கள் செய்திருக்கிறீங்கள். அதோட பலன்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காவிட்டிருந்தாலும் அது பலன் எப்பயோ ஒரு காலத்தில் உங்களோட சந்ததிக்கு அந்த பலன் கிடைக்குமென்றது ஒரு நம்பிக்கை. அப்படியே யோசிக்கும்போது நீங்கள் இலங்கை நோக்கின பார்வை எப்படி உங்களுக்கு இன்னும் அதிகரிச்சிச்சு? நீங்கள் ஏற்கனவே இலங்கையிலேருந்து போன ஒரு ஆள் தான், எப்படி இலங்கை நோக்கின பார்வை உங்களுக்கு வந்துச்சு? நீங்கள் கூட மலையத்தோட வேலை செய்கிறீங்கள், அந்த வேலை திட்டங்களை பற்றி சொல்லலுமா எங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு திருத்தம். நாங்கள் ஆரம்பத்தில் ஃப்ரீயாகவும் வச்சுருந்தோம். பிறகு பார்த்தோம் ஃப்ரீயாக வச்சுருக்க அவங்கள கெடுக்கிறதே முடியுது. அப்போ இப்போ வந்து மார்க்கெட் ரேட்டில் இருந்து நல்லா சப்சிடைஸ் பண்ணி வைக்கிறது, ஃப்ரீ இல்லை. இது வந்து அந்த காசை எடுத்து நாங்கள் மலையகத்தில் இலங்கையில் கொடுக்கலாம். என்ன அவங்கள் மாஸ்டர்ஸ் பிஹெச்டின்னு வராங்க. அப்போ அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டால், நான் உண்மையாக பிஹெச்டி முடிச்சுட்டு எங்களோட வாஞ்சியாக இருந்தது எங்களோட தேச மக்களுக்கு அங்கே கனடாலையெல்லாம் தமிழ் ஆக்கள் இருந்தது. அப்போ செய்வமண்டேக்க ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் டொரண்டோ கோடி வாராய், உன்னை நான் அந்த நியூயார்க் மாநிலத்துக்கு ஒரு நோக்கத்தோடு கொண்டு சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது, நீ இதில் பொறுமையாக இருந்து உனக்கு தந்த பொறுப்பை செய். ஆனால் உண்ட உள்ளத்தின் வாஞ்சை எனக்கு தெரியும், நீ ஒரு நேரம் உண்ட தேசத்தில் போய் பெரிய காரியங்களை செய்வாய் என்று தொடர்ந்தும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டிருந்தாங்க. கோவிடுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்கேலில் நாங்கள் கேள்விப்பட்டோம் மலையக பாஸ்டர்ஸ், நான் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் வந்தது. அப்போ எனக்கு அவையில் குறித்து கூட தெரிஞ்சிருந்தது, தொடர்புகள் இருந்தது. சர்ச் மீட் பண்ணதில்லை, சாப்பாடு இல்லாமல் இருக்கிற மண்டேக்க கொஞ்சம் வெளிநாட்டு தமிழர்களும் அந்த நாட்களில் அவையின் கையிலே நேரம் இருந்தது. அப்போ இந்த ஜூம் உலகத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். போய் வைக்க அவையிலும் வந்து பிறகு நாங்கள் காசுகளை சேர்த்து கொடுக்க அவையிலும் வந்து அப்போ அந்த உள்ளத்தின் வாஞ்சைகள் ஆல்மோஸ்ட் 25 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. அப்போ அது அவர் எங்களை தயார் பண்ணி வச்ச மாதிரி. இப்போ நாங்கள் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் நடத்துகிறோம், ஒரு 25 இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் கூட மலையகத்தில். பிள்ளைகள் சர்ச்சுக்கு வருவாங்க, இந்து பிள்ளைகள் தான் கூட, முஸ்லீம் பிள்ளைகள், கிறிஸ்டியன் பிள்ளைகள். நாங்கள் ஒரு ஃப்ரெஞ்சைஸ் மாடல், டீச்சர்ஸ் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா ஆண்டு கொண்டு வந்து சிலபஸ் எல்லாம் போட்டு, நான் ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பிரின்சிபலாகவும் இருந்தேன். நான் அப்போ அந்த நேரம் தான் இந்த பாரங்கள் எனக்குள்ளே வந்த இந்த இங்கிலீஷ் படிப்பை சமுதாயத்துக்கு கொண்டு போகணும், வெண்ணிக்குள்ளே கொண்டு போகணும். இப்போ அந்த இதில் நீங்கள் எனக்கு கதைக்கும் போது சொன்னீங்கள், அந்த மதம் மாற்றம் என்ற ஒரு கதை சொன்னீங்கள். அதை எப்படி அப்படியான உங்களுக்கு சவால்கள் வந்திருக்குன்னு தானே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அந்த குற்றச்சாட்டு ஒரு பரவலாக இருக்குது. சர்ச் என்னவன் செய்தால் நீங்கள் ஒரு பக்கத்தால் அரிசியை கொடுத்து போட்டு மற்ற பக்கத்தால் அவனை மதம் மாற்றுறீங்க. எந்த நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது. இப்போ உப்புன்னு சொன்னால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற ஒரு சமுதாயத்தில் உப்பு இல்லையண்டா உணவில் டேஸ்ட் இல்லாத மாதிரி. அப்போ நாங்கள் சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும். அப்படி இல்லாமல் சும்மா எல்லாரையும் சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி இயேசுட்ட கொண்டாங்க தான் இந்த மாதிரி இதுகள் வந்தது. இப்போ நான் அவைகளுக்கு சொல்கிறேன், இல்லை நீங்கள் முதல் ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க, ஒரு நன்மையை செய்யுங்க. இயேசு 2 சொன்னார். என்ன ஒன்று, கடவுளை நேசி, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அவரை நேசி, மற்றது அயலான நேசி. அப்போ நாங்கள் அயலானுக்கு இது ஒரு நன்மை என்று சொல்லி செய்கிறோம். ஸோ என்னை பொறுத்த மட்டில் மதம் மாற்றம் இல்லை எங்களோட நோக்கம், சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும். அதால் சில பேர்கிட்ட மனம் மாறினால் அது நாங்கள் அதை என்னென்று நாங்கள் தடுக்கிறது. அவங்க இந்த அன்பை பார்த்து கவரப்பட்டால். ஆனால் நான் சொல்கிறது, லெட்ஸ் பி ஃபெய்த்ஃபுல். இங்கிலீஷுக்கு படிக்க பிள்ளையை கூப்பிட்டு போட்டு நம்பிக்கை துரோகம் செய்யப்படாது. என்ன அவன் இங்கிலீஷ் படிக்க வேற, அப்புறம் அவனுக்கு மதத்தை திணிக்க, இங்கிலீஷை திணிப்போம், பாதையை திணிப்போம். அவனுக்கு ஒரு பாதை. நீங்கள் உங்களோட இது பார்க்க முழுக்களுமே ஒரு சர்ச் தான் செய்கிறீங்க. அது எனக்கு தெரியுது. நான் அதை எப்படி பார்க்குறேன்டா, சர்ச்சில் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஏற்கனவே இருக்குது, ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு கிழமையும் மக்கள் கூறுற ஒரு இடம் இருக்குது. அதால் தான் அந்த சர்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம், அதை அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாண்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொல்கிற சரியா, இல்லாட்டி ஏன் அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஒன்று, இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக வளர்ந்த முறையில் ஒரு சர்ச்சை குடிச்சு எனக்கு கூட தெரியும் இவங்களை என்ன நல்லா செய்கிறாங்க, என்ன பிள்ளையா செய்கிறாங்க. பட் அது நீங்கள் சொன்ன மாதிரி கட்டிடம் இருக்குது. என்ன அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வாரீங்க, அப்புறம் சும்மா இருக்குதானே. இப்போ ஏன் நான் போய் ஒரு சனிக்கிழமையில் தான் எங்களோட ஸ்கூல் நடக்கிறது, அது இருக்குது. எல்லாத்திலும் விட முக்கியம், பிள்ளைகளை ஒரு இடத்துல கூப்பிடைக்க பாதுகாப்பாக இருக்கணும். என்ன வர குற்றப்போ ஒரு போதகர்ன்ற தலைமையில் ஒரு இதில் செய்யக்க சர்ச்சும் வளருது, சமுதாயம் வளருது, பிள்ளையும் வளருது. அப்போ அது மற்ற எங்களுக்கும் நான் அந்த பாஸ்டர்ஸ் மேரோட நான் அவைகளுக்கு தலைமைத்துவம் சொல்லி கொடுக்குறது, இந்த இதுகளை சொல்லி கொடுக்குறது. அப்போ அதால் தான் சர்ச்சை தொடங்கினது. அது எந்த குடும்பம், எனக்கு அவையை பற்றி தெரியும். ஆனால் நாளைக்கு இதை பார்த்து போட்டு கோயில்கள் இப்படி ஒன்று செய்யலாம், மொஸ்க்கு இப்படி ஒன்று செய்யலாம். தாராளமாக எங்களோட அறிவை பகிர்ந்து கொள்வோம். 25 இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பிறகு ஸ்மார்ட் போர்ட் எல்லா இடத்தையும் போட்டிருக்கிறீங்க, ஜூமில் கிளாஸ் நடக்குது. அப்போ பிள்ளைகளோட வரவுகள், பிள்ளைகள் எப்படி அதை பாக்கினம், அதை பற்றி சொல்லிடுமா? நான் சொல்லுவேன், சவால்கள் இல்லாமல் இல்லை. என்ன இப்போ மலையத்தில் இங்காலயம் பெருத்துறையில் ஒன்று இருக்குது, எங்களுடைய யாழ்ப்பாண வீடு பக்கத்தில் இருக்குது, அதுலேயும் நடக்குது. மலையத்தில் கூட காலநிலைகள் மற்ற வைஃபை கனெக்ஷன் அது ஒரு சவாலாக வரும். இருந்தால் போல் வேலை செய்யாமல் போயிடும். ஆனால் அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு தேயிலத்தோட்ட தாயின் பிள்ளைக்கு எந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் அதில் காசு காட்டாது இங்கிலீஷ் டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு. பள்ளிக்கூடங்கள்லேயும் ஒழுங்கான ஒரு எங்களுடைய ஏகேடி ஜனாதிபதி கூட சொன்னேன், தான் படிக்கிற நாள்லேயே ஒழுங்கான ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்க மாட்டினம், அவருக்கு அந்த ஏக்கம் எல்லாம் இருந்தது. அப்போ அதால் அவைகள் வரவேற்கினோம். அதுவும் ஒரு யாழ்ப்பாண தமிழன், எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, எல்லாம் கூட யாழ்ப்பாண தமிழர்கள். பொதுவாக யாழ்ப்பாண தமிழர்ண்டா மலையத்தில் எங்களை வேலைக்குத்தான் கொண்டு போனவங்கள்ன்ற மாதிரி இல்லை. இப்படி அப்போ அன்பு தான் அந்த பிள்ளைகளையும் கவருது, பெற்றாரையும் கவருது. இல்லை அவங்க உண்மையாக நேசிக்கிறாங்களே எங்களை. இந்த பேராசிரியருக்கு இந்த வேலை தேவையில்லாத வேலை தானே, எனக்கு என்னத்துக்காக நான் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும்னா அந்த அன்பு அவங்கள கவருது, வராங்க. ஆங்கிலம் அவங்கள உயர்த்துது. ஓகே, அப்போ அதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்களேன்னு நான் நம்புகிறேன். திருப்பி நாங்கள் முன்னுக்கு வர போகிறோம். நீங்கள் ராயல் காலேஜில் படித்த நீங்கள் பிறந்தது பருத்தித்துறை, வளர்ந்தது சாவச்சேரி, பிறகு பம்பலப்பட்டி ஹிந்து, பிறகு ராயல் காலேஜ். அந்த பயணத்தை பற்றி சொல்லிடுமா? உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது? எப்படி உங்களுக்குரிய நெட்வொர்க்கிங்கை நீங்கள் பில்ட் பண்ணீங்க? எப்படி நீங்கள்
அமெரிக்கா போக கிடைச்சது என்ற சந்தர்ப்பங்கள் இருக்க சொல்லிடுமா? நான் சொல்கிறேன், இது எல்லாம் படைத்தவன் செய்தது. ரைட். நாங்கள் என் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும் அந்த வயசில். அப்போ நான் பருத்தித்துறையில் நான் பிறந்த வீடு, அது இப்போ எங்களோட வீடை நாங்கள் வேண்டி வச்சிருக்கிறோம். ஒரு சரித்திரம் படைத்த ஒரு வீடு அது. யூரி அலெக்சிவிச் ககாரின் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பேஸுக்கு முதலாக போன ரஷ்யன். நான் பிறந்த ஆண்டு அவர் அந்த வீட்டை வந்து மனைவியோடையும் 2 பிள்ளைகளோடையும் இருந்தவர். என் பெரியப்பா வந்து ஒரு லாயர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரியாக இருந்தவர். இது ஸ்ரீமாவேண்ட நாட்கள். அப்போ அதால் தான் மற்ற அவர் ஒரு புது வீடு உண்டு 61 கட்டினவர். இவன் ஏப்ரல் 12 இதில் போனவர். டிசம்பர் 8 இருந்து கொஞ்ச நாட்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து 10 அந்த வீட்டிலேருந்து அண்டு பிறந்தார். அதெல்லாம் எனக்கு அலெக்ஸ் என்ற அவர் யூரி அலெக்சிவிச் ககாரின் அதுலேருந்து பேர் வச்சது. அது அது எனக்குள்ள என்ன அறியாமலே ஏதோ செய்யுது. அது 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 பிறகு எனக்கு இந்த விஷயங்களே பிறகு தான் தெரியும். அப்போ பிறகு வந்து ட்ரிபாக் காலேஜில் அம்மா அப்பா இருந்ததால் படித்தது. செயின்ட் ஜோன்ஸ்லேயும் ஒரு வருஷம் படித்தேன் நான். அதெல்லாம் இப்போ பார்த்தா என்னென்னா, எனக்கு இப்போ ட்ரிபாக் காலேஜ் 50 வருஷத்துக்கு முதல் படித்த நாங்கள். ஆனால் ஒரு நெட்வொர்க் இருக்குது. இப்போ என்ஜினியர் சுந்தரகுமார் அடித்தார். அவர் நோர்த்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் பில்டிங். அப்போ இங்கேயும் சரி பம்பளப்பிட்டிய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன், ராயல் காலேஜில் இருக்கிறேன், கேம்பஸில் இருக்கிறேன். அப்போ இப்போ பார்த்தா நாங்கள் சமூகத்துக்கு நன்மை செய்கிற மாத்திரம் இல்லை, அதை என் நண்பர்கள் பார்க்குறாங்க. இதையெல்லாம் யார் செய்தேன்னா இப்போ நான் பார்க்குறேன், அது படைத்தவன் செய்து விட்டுருக்கிறான். அப்போ நான் மாத்திரம் செய்யலை, நண்பர்களாக ஹிந்து நண்பர்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஏன் த வாய்ஸ் டூயிங் குட் ஜாப். அதுக்கு பிறகு நீங்கள் ராயல் காலேஜில் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போகிறீங்க. யூனிவர்சிட்டியில் இருந்து ஒரு கனடா போகிறீங்க, கனடாவிலேருந்து அமெரிக்கா. அந்த பயணத்தை சொல்லுங்கள். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்த நீங்கள் அந்த உங்களுக்கு எப்படி அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சாண்டு அது இருக்க சொல்லலாமா? இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஏணி படிப்பண்ட ஏணியில் ஏறி ஏணியில் மேலே ஏறி லெவலில் 4 years கேம்பஸ் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் படித்து போட்டு பார்த்தேன். அந்த ஏணியை என்ன கொண்டே விட்ட இடத்துல என்ன சந்தோஷம் இல்லை. ரைட். அப்போ இதை எங்களுக்கு சொல்லித்தரையில் இதுகள் ஆக்கள் எல்லாம் படிப்புன்னா பல்கலைக்கழகம் போகணும். நான் சொல்கிறேன் இல்லை, பாதைக்கு போகணும். அப்போ மேலே ஏறி போட்டு நல்ல சம்பளமும் வந்தது. லெக்சராக இருந்தேன் நான், நெசன் லெக்சராக பிரதிநிதிய கேம்பஸில். ஆனால் சந்தோஷம் வரையில். ஏன்னா அது எனக்கு அந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, திறமை இருந்தால் போல் விருப்பம் இல்லையண்டா அந்த பாதை வந்து நான் சொல்கிறேன் டிஎன்ஏ. எங்கள் எல்லாருக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்குது. என் வந்து நீட்ஸ், சமுதாயத்தின் தேவைகளில் சமுதாயத்தின் தேவையை சந்திக்கிறது தான் இறைவனை ஒருத்தருக்கு ஒரு பாதை வச்சுருக்கிறாங்க. டி வந்து டிசையர்ஸ், உங்களோட விருப்பங்கள், எல்லா தேவையும் சந்திக்க இயலாது. ஏ வந்து அசட்ஸ், உங்களோட திறமைகள். சமுதாயத்தில் இருக்கிற எந்த தேவையை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமும் திறமையும் இருக்கா போகணும். அப்போ நான் பார்த்தேன் அந்த ஏணி கொண்டே விட்ட இடத்துலேருந்தே நான் சந்தோஷம் வரையில். ஆனால் போகிற நேரத்தில் ஏணியில் ஏற நேரத்தில் எப்பயும் ஒரு பிரச்சனை இருந்தால் கேம்பஸ் எல்லாரும் 83 ரைட்ஸை பற்றி சொல்கிறது. அதுக்கு 1 மாதத்துக்கு முதல் பிரதிநிதிய கேம்பஸில் ஒரு ரைட்ஸ் நடந்தது. தமிழாக்களெல்லாம் ஓடி போயிட்டாங்க அடி வேண்டி. அப்போ நானும் என் ஒரு மலையக ஃப்ரெண்டும் அவங்க சொன்னோம், மச்சான் நான் அப்போ ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். நான் கொழும்பில் இருந்தபடியே எங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு இருந்தது. வி மஸ்ட் டூ சம்திங் அபவுட் இட். அப்போ ஒரு மினிஸ்டரோட கதைப்போம்னா, அந்த வயசில் எங்களுக்கு ஒரு மினிஸ்டரோட இவனை யாரையும் தெரியுமான்னா, இவர் பெரிய தொண்டமான தெரியும். பஸ் ஏறி போனோம், அவரை சந்தித்து அது ஒரு ஹிஸ்ட்ரி. அதில் அவர் ஃபஸ்ட்டு பேசினார். எங்களை அடி வேண்டி போட்டு வந்து அடித்தா திருப்பி அடிக்கிறதானே ரெண்டு போட்டு அப்புறம் அடித்து ஜேஆர் செக்ரட்டரி ஸ்டான்லி கல்பகே, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பிரசிடெண்ட், அவர்கிட்ட சொல்ல அவர் இல்லை அவர் ஒஃபிஷியல் வேர்ஷன் அவருக்கு இல்லை, சும்மா போயிருக்கிறாங்க வந்துடுவாங்க திங்கட்கிழமைன்னு. இப்போ இவர் நல்லா இங்கிலீஷ் கதைப்பார். ஐ ராதர் பி அ beggar in the streets of Nuvarelia then come and get hammered. ஓஹோ யார் சொன்னவங்களுக்கு அப்படி எங்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஸ்டான்லி கல்பகே கேட்ட நான் அவையிலோட கதைக்கலாமா, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட வீட்டை போய் கிளம்பு 7ல் கதைச்சு பிறகு அவர் எங்களை பாவிச்சு எத்தனையோ கூட்டங்கள்
கான்ஃபரன்ஸ் ரூமில் அவட்ட கான்ஃபரன்ஸ் ரூமில் வச்சு லீடர்ஸ் மட்டக்களப்புலேருந்து மலையத்துலேருந்து. இப்போ பிறகு நான் அந்த ஏணியில் போன இடம் பிடிக்கல தானே. அப்போ நான் பார்த்தேன் என்ன வந்த பாதையை பார்க்குற நேரம் எப்பயும் ஒரு சமூக நலன் விரும்பியாக நான் இருந்திருக்கிறேன். அப்போ ஒரு எம்பிஏ ஒன்று செய்தால் நல்லா இருக்கும். ஆனால் எம்பிஏ செய்கிற காசுக்கு எங்கே போகிறது? எங்கள்கிட்ட அப்பா ஒரு சராசரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தவர். அப்போ தான் இப்படி காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்குது, அப்ளை பண்ணுவோம். கிடைக்குமென்று நம்பிக்கை இருக்கையில், ஆனால் கிடைச்சான எல்லாம். அப்போ என் மனைவியும் நாங்கள் டேட் பண்ண தொடங்கிட்டோம். கிடைச்சால் அவருக்கும் டிக்கெட் வண்டி தருவாங்க, போகலாம்னு அப்ளை பண்ணி போட்டு அங்கே போனால் 2 வெள்ளை ஆக்கள், ஒரு சேர்மன் ஆக்கள் இருக்கினம். எல்லாம் களைச்சும் போனோம். வந்தவன் எல்லாம் படித்தவன். அதில் போனால் சேர்மன் வந்து ஸ்டான்லிகால் பகே. அப்போ அதுக்கு பிறகு ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டுது. அப்போ வெளில பார்க்குது, என்னடா சேர்மனுக்கு இவர் தேவரஞ்சன் இஸ் தட் யூ என்று சொல்லி செய்யக்க அவர் ஒரு நன்றி கடனாக எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அப்போ பாருங்க, இதைத்தான் நான் சொல்கிறது, அது இறை செயல். நான் போய் எம்பிஏ படித்து பிறகு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, போய் பிஹெச்டி படிக்க அக்கௌண்டிங்கில். A லெவலுக்கு பிறகு நான் கேம்பஸுக்கு வெயிட் பண்ணின நேரத்தில் அப்பா ஐயர் அண்ட் கம்பெனி என்று ஒரு ஆடிட் ஃபார்மில் வேலைக்கு போட்டு ஐசிஎம்ஏ கிளாஸஸு போனேன். அது எனக்கு கொஞ்சம் விருப்பமாக இருந்தது. ஏர்னி அங்கே ஒன்றே விடையில். அப்போ நான் அக்கௌண்டிங்கில் பிஹெச்டி செய்ய மாட்டேன். அக்கௌண்டிங்கில் பிஹெச்டி செய்து இப்போ 32 வருஷமே படிப்பிக்கிறேன். சந்தோஷம். ஆகலுகிற எப்போ ரிட்டையர் பண்ண போடுங்க. அது நான் ஏன் ரிட்டையர் பண்ணோம்? செய்கிற வேலையில் எனக்கு சந்தோஷம், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, தேவையான காசு வருது. அப்போ அதுலேயும் நான் ஒரு கோர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இந்த டிஎன்ஏ திங்கிங்கை பிள்ளைகள்கிட்ட சொல்லி நான் சொல்கிறேன்ப்பா, அடித்து போட்டு யாராவது வேலை தருவான்னு நம்பிக்கை ஒன்று இருக்காது. வேலையை தேடு. நான் வேலை கிடைக்கலையா இருந்தால் நீ உண்ட டிஎன்ஏயின் படி ஒரு பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வா சொல்லி அதை படிப்பிக்கிறேன்னு. இப்போ எனக்கு அது ஐ ஆம் டீச்சிங் வாட் ஐ ஆம் பேஷனேட் அபவுட். எந்த டிஎன்ஏயின் படி படிப்பிக்க சம்பளமும் வருது, அவங்களுக்கும் சந்தோஷம் வருது, எனக்கும் சந்தோஷம் வருது. உங்களோட பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையான கல்வி என்பது அறிவை புகட்டுவதல்ல, மாறாக அவனுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதுண்டு. இப்போ அது உண்மையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. திறமை ஒருத்தன் ஸ்கில் தான் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நாலேஜ் தேவை, ஆனால் ஸ்கில். அந்த வகையில் நீங்கள் ஏன் அதே அப்படி ஒரு தோட்டில் நீங்கள் அதை அப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ணீங்க? அதில் எதுவும் இருக்குதா? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லணும் படிப்பு தன்றது தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் இல்லை, இந்த திறமையை ஸ்கில்லை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாமா? அது என்னடா, நான் மேலே போயிட்டு பார்த்தேன், சமுதாயம் இந்த பாதையில் தான் எல்லாரையும் ஏற்றுது. ஒரு ராசா படிடா யார் யோசிக்கிறான்? நீ மேலே போட்டு உனக்கு அது சரியான இடத்துக்காக ஏறுறாயன். அப்போ அதுக்கு பிறகு நான் சிந்தித்து அமெரிக்காவில் படிப்பிக்க அவங்களோட கரியர் கைடன்ஸ் அதையெல்லாம் பார்க்க கிறிஸ்து என்ற திங்கிங்கை எஃபெக்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ அதன்படி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பாதை இருக்குது, அதை படைத்தவன் அவன் புறக்கேட்க முதலே உலக படைப்புக்கு முதலே போட்டிருக்கிறான். அப்போ எல்லா பிள்ளைக்கும் பாதை இருக்குது, அந்த பாதையை நோக்கி அவன் ஓடினா. இது ஐன்ஸ்டைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. ஒரு இன்டர்வியூக்கு ஒரு மீன் வருது, ஐன்ஸ்டைன் சொன்னார், ஒரு மான் வருது, ஒரு குரங்கு வருது, ஒரு யானை வருது. அப்போ இன்டர்வியூ பார்க்குற வந்து சொல்கிறேன், இங்கே பாருங்க, இது முக்கியமான வேலை, நல்ல சம்பளம், சும்மா எல்லாம் தெரியலாத ஒரு டெஸ்ட் வச்சு தான் தரலாம். சரி, என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தா, அந்த பின்னால் இருக்கிற மரத்தில் நீங்கள் ஏறி ஒரு பழத்தை பிடுங்கிட்டு வரணும். மீன் முதல் ஏற வலிக்கிடுது. மீன் பாசி உயிர் போகிற வேலை இது என்னட்டு அது இது வேண்டாமன்ட்டு போட்டு எனக்கு நீந்தத்தான் தெரியும்ன்ட்டு போகுது. பிறகு மான் வந்து ஏற வலிக்கிடுது. மானும் ஏறி போட்டு எல்லாம் முற்றஞ்சி இதெல்லாம் வந்து போட்டு இது வேண்டாமன்ட்டு போட்டு எனக்கு ஓடத்தான் தெரியும்ன்ட்டு ஓடுது. பிறகு குரங்கு வருது. குரங்கு சும்மா குளரையும் தள்ளி போட்டு ஏறி பிடுங்கிட்டு வந்து இந்த வேலையை தாண்ட மாதிரி வச்சு. அப்புறம் யானை வந்தது. யானை தெரியும் குரங்குக்கு வேலை போகுது. யானை தான் மரத்தையே விழுத்தி விட்டு பேச்சுவேன், நீ என்ன யானை நீ மரம் ஏறன்னா மரத்தையே விழுத்து விட்டியன்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி அந்த மரத்தில் ஏறுறது தான் எங்களுடைய லெவல் எக்ஸாம். நான் அக்கௌண்டிங்காக படித்தேன், பள்ளிக்கூடத்தில் படித்தேனா கேம்பஸில் படித்தேனா இல்லையே, 32 வருஷமாக அக்கௌண்டிங் படிப்பிக்கிறேன். இப்போ யார் சொல்கிற இந்த லெவல் எக்ஸாம் தான் நீங்கள் போகிற பாதைக்கு அளவுகோல் என்று சொல்லி. ஆனால் எத்தனை பேர்
அந்த அளவுகோலின்படி ஏற முடியலைன்றோன்னே நான் ஒரு மடமான், நான் ஒரு மட மீன் போட்டு உங்களை பாருங்க, நீங்கள் இலவில் என்ன இருக்கிறதுக்கு தெரியாது, ஆனால் எவ்வளவு திறமையாக இதை செய்கிறீங்க. நல்ல சாந்த ரூபன் என்ற ஃப்ரெண்ட் அவனெல்லாம் எத்தனை நன்மையை செய்கிறான் என்ன. அப்போ இந்த திங்கிங், இந்த டிஎன்ஏ திங்கிங், அதுக்கு முதல் அத்திவாரம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பாதை இருக்குது. எங்களோட வேலை அந்த பாதையை நோக்கி படிப்பு இருக்கணும். பெற்றாரும் சரி, ஆசிரியரும் சரி, மாணவர்களுக்கு ஒரு பாதை இருக்குதுன்றதை நம்பி அவனும் அதில் தூக்கி விடணும். இப்போ அதை தூக்கி விடைக்க அவனும் சந்தோஷமாக இருப்பான், சமூகமும் நல்லா இருக்கும், ஆண்டவரும் படைத்தவனும் அந்த பாதையில் என்ன வழி நடத்துகிற மாதிரி ஒருத்தருக்கும் ஆசீர்வாதம். இது இலங்கையில் கூட நடக்குதில்லை. அப்போ உங்களை மாதிரி ஆக்கள் இந்த மாதிரி ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணி, நான் சொல்லுவேன் கொஞ்சம் டிஎன்ஏயை சொல்லுங்க. சமுதாயத்தின் எங்கே தேவை இருக்குது, உனக்கு என்ன விருப்பம் இருக்குது, உனக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது, அந்த திறமையை வெளிக்கெடுத்து அதில் போய்க்க இந்த. அப்போ அதனால் இப்போ நாங்கள் இங்கிலீஷ் ஸ்கூலில் செய்கிறது, இப்போ நான் இப்படியெல்லாம் கதைச்சேன். இப்பயே கணக்க NVQ அது இதெல்லாம் செய்யணும். ஆனால் மெயின் ப்ராப்ளம் சரியான நேரத்தில் அந்த அட்வைஸ் போய் சேருது இல்லை. புறம் அவன் போக விட்டிக்கு கிளச்சி தெரிய வேண்டி இருக்குது. எத்தனையோ எல்லாம் செய்தாலும் சக்ஸஸ் குறைவாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிற சரி. அதில் உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் 100 பிள்ளைகள் படிக்கணும் வேண்டாம், ஒரு 35 பேராக யூனிவர்சிட்டி போயினோம், மிச்சம் 65 பேர் என்ன செய்யணும் என்ற கொஷன், அவையல் பிள்ளைகள் இல்லையா என்ற ஒரு கொஷன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அந்த புக்கை பற்றி கொஞ்சம் காய்ச்சினீங்கள், அதற்கு சொல்லலுமா இருக்கா? எனக்கு முதல் கதைக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ நான் சொல்கிறது, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிங்களோ இல்லையோ, O லெவல் கிளியர் பண்ணினீங்களோ இல்லையோ, A லெவலில் கேம்பஸ் கிடைச்சதோ இல்லையோ, கேம்பஸுக்கு பிறகு வேலை கிடைச்சதோ இல்லையோ, ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் மாணிக்கம் மாதிரி விலை மதிப்புள்ள ஒரு பாதை இருக்குது. அவனுக்கு சந்தோஷத்தை கொண்டாடுறதும் சமுதாயத்துக்கு நன்மையை கொண்டாடுறது. அந்த பாதையை கண்டுபிடிச்சா. நான் இன்ஜினியரிங் செய்து கண்டுபிடிக்கலை. பிறகு இப்போ நான் படிப்பிக்கிற பாதையில் போகேக்க ஒவ்வொரு பக்கமுமே வர்ணங்களும் ஓவியங்களும் நிறைந்த. இப்போ நான் நேற்று கூட உங்களுக்கு கதையாக சொல்லுவேன், என்ன மாதிரி அங்கே பாசிக்கூடா ஹோட்டலில் இருந்து இந்த இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி போட்டு வரைக்க ஒரு நாளில் என்ன மாதிரி வர்ணங்களும் ஓவியங்களும் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னென்னா, இந்த பாதையை நோக்கி ஓடாமல் பல்கலைக்கழகத்தை நோக்கி ஓடி, அது சரி பல்கலைக்கழகம் போகிறாங்க, ஏதோ மிஸ் ஆகுது. என்ன வர்ணங்கள் இல்லை. ஒரு படிக்கணும், பிள்ளைகளுக்கு படிப்புனாலே தலையடி என்ற மாதிரி ஆகிவிட்டேன். படின்னு சொல்லி அவனை அடி என்று அடித்து அவனுக்கு தலை வடிக்குது. அப்போ ஒரு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்படி படிக்கிறாங்க. இதிலும் விட வேதனைக்குரிய விடயம், கேம்பஸ் போகாதவங்களை, O லெவல் கிளியர் பண்ணாதவங்களை முட்டாள் முத்திரை குத்தப்படுது. இப்போ ஒன் ரீசன் ஐ கம் இஸ், அந்த காலத்தில் 4 years எடுத்ததுக்காக இன்றைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அவங்க டப்புண்டு என்னடாப்பா நீ போய் என்னெல்லாம் படிச்சுக்க, என்னெல்லாம் அந்த ஒரு 79 லெவலில் நல்லா செய்துன்றதுக்காக நான் பண்ணேனா. அப்போ இன்றைக்கு அதனால் என்ன நடக்கு, எத்தனையோ பேர் வாழ்க்கை வெற்றிடமாக இருக்குது, விரக்தியாக இருக்குது. நம்மடையன் அந்த மீனும் மானும் சொன்ன மாதிரி எனக்கு இதான் தெரியும் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவனுக்குள்ள மைல்ஸ் மன்ரோன்ற ஒருத்தர், அவர் சொன்னார், பஹாமாஸில் வாழ்ந்தவர், செத்துட்டார். இப்போ அவர் சொன்ன ஒரு தேசத்தின் விலை கூடின காணி எங்கே சொல்லுங்க பாப்பா. அவர் சொல்ல சுடலையா விலை மதிப்பு கூடின காணி மயானம். ஏனென்று கேட்டால் அந்த மயானத்தில் தான் எத்தனையோ கனவுகள் புதைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு இருக்கு. வெளியாலேயே வரையில் அந்த பாதையை அவன் இதை கண்டுபிடிக்கல, கொண்டு போட்டான். அவனுக்குள்ளே இருந்த கனவோடையே மறிச்சிட்டான், எல்லாம் அவனை எரிச்சிட்டான். ரைட். இன்னும் சில பேர் அதை கண்டுபிடிச்சாலும் அதில் போகிறதுக்கு துணிவில்லை. ஐயோ MBA என்ஜினியரிங்கை விட்டுட்டு MBA செய்கிறதா, என்ன மடவே இல்லை, அதோட வேலையும் இருக்குது. ரைட். அப்போ அதால் இன்னும் கொஞ்சம் பேர் அதை கண்டுபிடிக்கிறாங்க இல்லை. அப்போ நான் சொல்கிறது இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறோம், உங்களோட பிள்ளைகள் உங்களோட கனவுகளை பிள்ளைகளுக்கூடாக நிறைவேற்ற வழிக்கிடாதீங்க.
உங்களோட பிள்ளைக்கு இருக்கிற மாணிக்கம் போன்ற பாதை உங்களோட கனவை எப்பயும் இருக்காது. நான் கேட்டால் என்னவே வர போகிறீங்க, 10 கேட்டு சொல்லும் டாக்டராக வர போகிறேங்க. அப்போ நான் உடனே கேட்க ஏன் டாக்டராக வர விரும்புகிறீங்க? அப்போது ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. இல்லை நான் ஆக்களுக்கு உதவணும்னா உதவுறதுக்கு எத்தனை வழி இருக்குது, டாக்டராக வந்து தானே உதவலாம். ரைட். அப்போ பாருங்க, இதெல்லாம் எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற பிழையான சிந்தனைகள். இதை வெளிக்கொண்டு வருவதற்கு இப்போ ஒரு பாஸ்டர் சொன்னால் அல்ல ஒரு சாமி சொன்னால் பெருசாக கணக்கு எடுக்க மாட்டாங்க. இவர் படித்தவர் ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாருண்டா கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன, இப்போ ஒரு பெரிய வட மாகாணத்தில் கவர்னர் சந்திரசிறி ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வர நேரம் இந்த டோக்கை கேட்டுட்டு சொன்னேன், இது நீங்கள் எல்லா பிரின்சிபல் மேருக்கும் கொடுக்கணும். எல்லா பிரின்சிபல் மேருக்கும் கொடுத்துறேன், அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி. இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த பாதையில் போய்க்க இந்த பாதைன்றது ஒரு ஜாப்பண்ட் இல்லை, அது ஒவ்வொரு நேரம் அந்த டிஎன்ஏ மாறும். அப்போ நாங்கள் இந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ஸை தொடங்கின நேரம் பார்த்தோம், பாஸ்டருக்கும் சரி வார இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு வார பெற்றாருக்கும் சரி வருமானம் முக்கியமாக மலையத்தில் இந்த தைல கொழுந்து பிடுங்குற ஆக்கள்ன்ற பிள்ளைகள் வருதுகள். என்ன, அதுகள் கஷ்டப்பட்டு வேலை செய்து போட்டு 1000 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பளம். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்துகிற மாதிரி ஒரு லைவ்லிஹுட் அது தொடங்கி மாடு கொடுத்து மெஷின் வண்டி கொடுத்து எல்லாம் ஃபெயிலியர். ரைட். ஏன்னா வருமானம் இல்லை, மார்க்கெட் இல்லை. அப்போ நாங்கள் நேற்று வார நேரம் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஃபேக்ட்ரி அவங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. மிளகாய்த்தூள், மிக்சர், கரும்பு, கருவா கணக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவைகளுக்கு சப்ளையர்ஸ் தேவைப்பட்டது. எங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது, ரெண்டபுராவில் இருக்குது, பதுளையில் இருக்குது. அப்போ தேயிலை எல்லாம் டாப் தேயிலையெல்லாம் வெளிநாடு தானே போகுது. அப்போ நேற்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு. சரி, நாங்கள் ஒரு இடத்துலேருந்து தேயிலையை எடுத்து இவங்களுக்கு கொடுக்கலாம். இவங்க ஆல்ரெடி பெர்மிஷன் எல்லாம் எடுத்து வெளிநாடு அனுப்புகிறாங்க. அப்போ வேறொரு இடத்துலேருந்து கருவாவை அனுப்பலாம், கராம்பை அனுப்பலாம். அப்போ அந்த மலைய மக்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்குறதா போகுது. அப்போ அவங்களோட ஃபேக்ட்ரியை பார்த்தேன் நான், இதை வந்து ஒரு சர்ச் பில்டிங்கில் செய்யலாம். ஒரு நேரம் நீங்கள் மேசையில் வச்சு பேக்கிங் அது இதெல்லாம் செய்துட்டு பிறகு உங்களோட சர்வீஸை நடத்துங்க. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, தம்பி எனக்கு என்ன மாதிரி பல்கலைக்கழகத்தில் இனப்பிரச்சனையில் நான் தலையை போட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்த மாதிரி எனக்குள்ள அந்த ஒரு இறைவன் என் பக்கம் இருக்கிறார். அப்போ சமுதாயத்தில் தேவை இருக்குது. அது அவர் என்ன நேற்று ஒரு அவங்களுக்கும் சந்தோஷம். அவங்க மலையத்தில் கனெக்ஷன் தேடிட்டு இருந்தவங்க. அப்போ அவங்களோட டிரெக்டரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து, பட் நோ ப்ராப்ளம். நான் ஸ்ட்ராங் கிறிஸ்டியன். இப்போ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன, நான் உங்களுக்கு உதவணும், நீங்கள் எனக்கு உதவணும். இதுக்குள்ளே நான் பயந்தால் ஐயோ அவங்களோட நான் என்னென்ற ஒரு கிறிஸ்டியன் செய்கிறால் அவர் பயந்தாகவன் என்ன மதம் மாற்றி விட்டுறானு. சமூக நன்மையை இந்துவும் செய்யணும், கிறிஸ்டியனும் செய்யணும், முஸ்லீமும் செய்யணும். என்ன, அப்போ நாங்கள் சேர்ந்தே செய்யலாம். இந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இன்றைக்கு யோசிச்சா இப்படி ஒரு ரகசியம் இருக்கா. நான் சொல்கிறேன், நீ ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாட்டி முட்டாள் இல்லை, ஆனால் நீ ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்காமல் இருந்தால் முட்டாள். இவ்வளோ கேம்பஸ் போகாட்டி முட்டாள் இல்லை, ஆனால் நீ படிக்காமல் இருந்தால் நீ முட்டாள். ரைட். அப்போ ஏன் இப்படி ஒரு மாணிக்கம் மாதிரி பாதை எல்லாருக்கும் இருக்குது. 35% இல்லை, 100% இருக்குது. எல்லா பிள்ளையும் கரை சேரலாம். அப்போ இதுக்கு ஒரு காரணம் பள்ளிக்கூடம் இப்படி சிந்திக்குது இல்லை, பெற்றார் இப்படி சிந்திக்கிறான். எல்லாம் டாக்டராக வரணும் பிள்ளை. அதுக்கு நீங்கள் சும்மா அவனை டாக்டராக அவன்கிட்ட டிஎன்ஏ இல்லை. அப்புறம் அவனுக்கு விரக்தி வரப்போகுது, ஐயோ அம்மா அப்பாவை மாற்றிட்டேன்னு சொல்லி. அப்போ மற்றது என்னென்னா, இதில் போகிறதுக்கு படைத்தவன் உதவி செய்ய விரும்பும். ஆசிரியர் செய்யாட்டிலும் பெற்றார் செய்ய, அந்த படைத்தவனோடு ஒரு உறவு முக்கியம். இப்போ எந்த வாழ்க்கையில் அதைத்தான் நான் சொல்லுவேன். கேம்பஸில் படிக்க சமயம் என்ற இதை விட்டு உறவு, ரிலிஜன் அண்ட் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் வித் காட். அப்போ அதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு கரம் என்ன வழி நடப்பேன். நேற்று அதில் வரைக்க நடந்தது. ரைட். அப்போ அது முக்கியம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் நான் அந்த தொடர்பால் சமுதாயத்துக்கு நன்மை செய்துட்டு எந்த அனுபவத்தை பயந்து கொண்டு போட்டு நேரம் வரைக்கும் நான் போகிறேன்.
எனக்கு வயசு ஓட்டுது, நீங்கள் சின்ன ஆக்கள், நாங்கள் பெரிய ஆக்கள். ஆனால் நான் இப்பயும் நான் ஃபீல் பண்ணுறேன், இன்னும் செய்கிறதுக்கு அவ்வளவோ இருக்குதுன்னு அவர் செய்வார். நான் இடம் விட்டு கொடுக்கணும். எங்களோட சிந்தனைகள் செயல்கள் நேராக இருக்கும்போது நாங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அந்த வகையில் நாங்கள் உங்களை கூப்பிட்டோன்னே எந்த வித மறுப்பும் இல்லாமல் உங்களோட குறுகிய நேரத்தில் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ தந்ததை நினச்சி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியெல்லாம் வெளிநாட்டில் இல்லாட்டி டயஸ்போரான்னு வெளியில் போயிருக்கிறார்கள், திருப்பி வந்து எங்களோட நாட்டுக்கு எங்களோட தேசத்துக்கு ஏதாவது ஒரு தங்களாலான ஒரு சின்ன உதவியை செய்யணும் என்று விரும்பினோம். அதை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் என்று விரும்புகிறோமே. ரெண்டாவது அவையில் ஒரு ஊக்கப்படுத்துகிற வேலையை ஒன்று செய்யணும்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் சாஹோ கிரியேஷன்ஸ் உங்களுடைய சேவைகளுக்கு நாங்கள் பெரிய அளவில் மதிப்பளிக்கிறோம். எங்களோட இந்த குறுகிய நேரத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றிகள். நன்றி சாஹோ கிரியேஷன்ஸ், நன்றி. நீங்கள் ஒரு பெரிய சேவை செய்கிறீங்க. உங்களை மாதிரி ஆக்கள் வந்து சாந்தரூபண்ட கதையா எத்தனையோ பேர் இருக்கிறாங்களோ. இப்படி இப்போ சாந்தரூபன் சொன்னதோ, நீ வந்து நீ புகழத்தை இடையில நீ சத்தம் போடாமல் வந்து உண்ட வேலையை செய்துட்டு போகிறாய் பாருங்க. அது இறைவன் செய்தது உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இதாக்குறீங்க. இப்போ இதை மாதிரி நீங்கள் செய்கிறது எத்தனையோ கதைகள். ஏண்டா இல்லை மார்க்கெட்டிங் செய்கிறவன் அரை செய்கிறவனும் வந்து கணக்கை காய்ச்சி போட்டு போகிறான். ரைட். அப்போ உங்களை மாதிரி ஆக்களால் தான் உண்மையான சமூக நலன் விரும்பிகள் வெளிநாட்டு தமிழர்களுக்கும் உற்சாகம் வரும். ஸோ நன்றி, தேங்க்யூ.